நஜ்முன் நிசாங்கிறவங்க கேட்குறாங்க, இஷாவுக்கு பாங்கு கொடுத்த பிறகுதான் மகரிபு தொழுகை தொலைவில்லை என்று நினைவுக்கு வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மகரிபு தொழுகையை முதலில் தொழ வேண்டுமா அல்லது இஷா தொழுது விட்டு மகரிபு தொழ வேண்டுமா? சிலர் இஷாவுக்கு பாங்கு சொன்ன பிறகு முதலில் இஷா தொழுது விட்டு பின்னர் மகரிபு தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏதோ ஒரு மறதியினால் மகரிபு தொழாமல் இருந்துட்டாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்களோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க, கவனக்குறை மறதியினாலே அப்படி ஏற்படக்கூடும். பிறகு பார்க்குறாங்க பாங்கு பள்ளியாசலில் சொல்கிறாங்க அது இஷாவுடைய பாங்காக இருக்கிறது. ஆகா, நம்ம மகரிபை தொழுவிட அதுக்குள்ளே இஷாவுடைய பாங்கு சொல்லிட்டாங்களே அப்படின்ற உடனே இப்போ என்ன செய்வது? மறதியினால் மகரிபை விட்டாச்சு. மறதியினால் ஒரு தொழுகை விட்டுட்டோம்னு சொன்னால் அது நினைவுக்கு வந்தோன்னே தொழுதணும்னு இருக்குது. அதன்படி இப்போ மகரிபை தொழுது விட்டு இஷா தொழுவதா, இஷாவுக்கு பாங்கு சொல்லிட்ட காரணத்தினால் ஃபஸ்ட்டு இஷாவை முடிச்சுட்டு பிறகு மகரிபை தொழுவதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அகழ் போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை சந்தித்திருக்கிறார்கள். அதுவே இதுக்கான விடையை, தெளிவான விடையை தந்துடும். அது புகாரியில் 4112வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யார் சொல்லலாம், மாக்கித்தன் உசல்லி ஹத்தா காதத்தி சம்சன் தகரிப, சூரியன் மறையிற வரைக்கும் நான் வந்துக்கிட்டு அசர் தொழுவல, அசரை தான் தொழுவாமல் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த போரில் மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் சூரியன் மறைஞ்சு போச்சு. சூரியன் மறைஞ்சு அசர் வக்து முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் அசர் தொழுவலை, போர்க்களத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த காரணத்தினால அசர் தொழுகவில்லை. அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு உமர் கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வல்லாஹி மா சல்லை துஹா, நானும் தான் தொழுவலைங்கிறாங்க. அந்த போரில் மும்முரமாக எதிரிகள்கிட்டருந்து வில்லு அம்பு வந்துக்கிட்டே இருக்கிறது, இவங்க எதிர்த்து தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தாக்குதல் பண்ணிகிட்டு இருந்ததில் அசர் நேரம் போனதே தெரியல. ஏன்னாட்டா போருங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது நம்ம அதில் தான் கவனம் செலுத்துவோம். அப்போ தொழுகை வக்தை மறந்துடுவோம். அந்த மாதிரி நினச்சிட்டாங்கன்னா உமரும் மறந்து விட்டார், ரசூலுல்லாவும் மறந்துட்டாங்க, மற்றவங்களும் தொழுதுருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருமே நினச்சிட்டாங்க அசர் தொழலை, சூரியன் மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச பிறகு தொழ முடியுமா? சூரியன் மறைஞ்சிட்டா தான் மகரிபு வந்துருமே. மகரிபு வந்துருச்சு, ஆனால் அசர் தொழுவலை, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நானும் தான் தொழலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நசல்னா மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரியன் மறைஞ்ச பிறகு சண்டைக்கு வரமாட்டாங்க. அந்த காலத்து ஒரு பழக்கம் என்னென்னு கேட்டால், சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா ரெண்டு சைடு நிப்பாட்டிடுவாங்க. இருட்டில் சண்டை போட முடியாதுல்ல, அதனால் சூரியன் மறைஞ்ச பிறகு யுத்தம் நடக்காது. பொதுவாக வெளிச்சத்துலாம் சண்டை நடக்கும். அப்போ சூரியன் மறைஞ்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நார்மலான ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்துஹான்கிற ஒரு இடத்துல போய் இறங்கி ஃபத்தவல்லா லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்தார்கள். ஒத்தவல்லானா அலஹா, நாங்களும் தொழுகைக்காக வேண்டி ஒழு செஞ்சோம். ஃபசல்லல் அசர, முதல்ல அசரை தொழுதார்கள். பாதமா கரப்தி ஷம்ஸ், சூரியன் மறைந்ததற்கு பிறகு முதல்ல அசரை தொழுதார்கள். சும்ம சல்லா பாதால் மகரிப், பிறகு மகரிபை தொழுதார்கள். அப்போ மறதியினால் விடுபட்ட தொழுகையை தொழுதுட்டு தான் அந்த வக்து, எந்த வக்து அடைஞ்சிருக்கிறீங்களோ அது நீங்கள் தொழுவணும். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, மகரிபை நம்ம அடைஞ்சிட்டோம், மகரிபை தொழுவோம் அப்புறமேல் அசரை தொழுவோன்னு அவங்க தொழுவலை. வேறு என்ன செய்கிறாங்க, அசரை தொழுகிறோம். மகரிப் வக்து வந்துருச்சு, மக்து வந்துட்டால் மகரிபை தான் தொழணும் என்று நினைக்காம ஆர்டர் படி தான் தொழணும். மகரிபுக்கு அசருக்கு பிந்தி தான் மகரிபு, அதுதான் ஆர்டர். அந்த வரிசைப்படி தொழணுங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறைஞ்சதற்கு பிறகு, அதாவது வேறு ஒரு வக்து தொழுகை வந்ததற்கு பிறகு விடுபட்ட அசர் தொழுகையை முதலில் தொழுகிறார்கள், பிறகு மகரிபை தொழுகிறார்கள் என்ற செய்தி புகாரியில் 4112 வர்றதுனால நீங்கள் என்ன செய்யணுன்றா, நீங்கள் கேட்குறது மகரிபு இஷாவை கேட்குறீங்க. அப்போ மகரிபை நீங்கள் தொழுவல, இஷா வக்து வந்துருச்சுன்னா நீங்கள் மகரிபை தொழுதுட்டு தான் இஷா தொழுவணும். வருஷ பிரகாரம் மகரிபுக்கு அடுத்தான இஷா.